நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதின்படி சம்பவிப்பதும் இல்லை. ஆகாஸ் என்கிற இந்த யூதாவின் ராஜாவுக்கு எதிராக எதிரிகள் எழும்பி இவனை இவன் ஸ்தானத்திலிருந்து அழித்து அவன் ஸ்தானத்திலே மற்றொருவனை ராஜாவாக்குவதற்கு இங்கே எதிரிகள் ஆலோசனை செய்கிறார்கள், சதித்திட்டம் தீட்டுகிறார்கள், எதிர்த்து அவர்கள் சூழ நின்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவின் மூலமாய் ஆகாசுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அந்த ஆலோசனை, உன் எதிரிகள் பண்ணுகிற எந்த ஆலோசனையும் நிலைநிற்பது இல்லை, அதின்படி சம்பவிப்பதும் இல்லை. இந்த நாளிலும் கூட நமக்கு எதிராக, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே, நம்முடைய குடும்பத்தின் நடுவிலே, நம்முடைய ஊழியங்களுக்கு எதிராக அநேகர் துர் ஆலோசனை செய்யலாம். நமக்கு எதிராக அவர்கள் திட்டம் தீட்டுகிற அநேக காரியங்கள் நம்மை பாதிப்பது போல இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையிலே தேவனுடைய ரேமா வார்த்தை உங்கள் காதலிலே விழுகிறது. அந்த துர் ஆலோசனைகள் நிலைநிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.